பிறந்த நாளிலே அனைத்து முதல் சபைகளின் வழியாக இந்திய சுவிசேஷ திருச்சபை ஆம்பூர் சபை சங்கத்துடைய பேராளர்கள் பணியாற்றியுள்ள போதற்கு மக்களாக அழைக்கப்பட்டு இந்த நாட்டு மகிழ்ச்சியோடு எங்களுடைய பகுதியில் பணியாற்றின மிஷனரி ஆலிஸ் ராயருக்கு ஒரு சிறு குரூப்பை சொல்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். 1847களில் மிசோரி முஸ்லிம் திருச்சபை வட அமெரிக்காவில் உருவாகி அதனுடைய முதல் குழந்தையாக இந்தியாவில் MDLIN மிஷன் 1894 அக்டோபர் 14 சென்ட் சார்ல்ஸ் இமானுவேல் சர்ச்சில் துவங்கப்பட்டது. அதனுடைய முதல் மிஷனரிகள் KTT கார்னஸ்டம் தியோடர் கேத்தர் அண்ட் TF டிரான்ஸ்மோன் இவர்கள் வழியாக உருவாக்கப்பட்ட முதல் மிஷன். இந்த மிஷனின் வழியாக உருவாக்கப்பட்ட பல்வேறு நிறுவனங்களில் மருத்துவ ஊழியம் ஒன்று. இந்த மருத்துவ ஊழியம் முதலாக 1971ஆம் வருடம் டாக்டர் TK ஜோடலை என்பவர் வழியாக ஆம்பூரில் பெதஸ்தா மருத்துவமனை உருவாக்கப்பட்டது. ஒரு மிஷன் மருத்துவமனை. இந்த மிஷன் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 17 திருமணம் ஆகாத நர்ஸ் செவிலியர்கள் பணியாற்றுகிறார்கள். அதில் 17வது வந்த கடைசி ஒரு திருமணம் ஆகாத ஒரு மிஷனரி மருத்துவ மிஷனரி ஆலிஸ் ராயர். இவருடைய தகப்பனார் தாயார் நாகர்கோவில் ஏங்கி ரிச்சர்ட் ராயர் மற்றும் கிரீட்டா இவர்களுக்கு 4வது மகனாக பிறந்தவர். 1938ஆம் வருடம் மே மாதம் 21ஆம் தேதி பிறந்தவர். பிற்பாடு கொடைக்கானல் படித்து ஆம்பூர் பெதஸ்தா மருத்துவமனையில் அவர்கள் 1968ஆம் வருடம் இன்ஃபன்ட் கேர் புரோகிராம் வழியாக சேர்ந்து கிராம பகுதிகளில் ஆம்பூரை சுற்றி இருக்கிற கிராம பகுதிகளில் ஒரு ஜீப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் யோசித்து பாருங்க, 70 60 ஒரு பெண் ஒரு ஜீப்பை எடுத்துட்டு ஒரு வெள்ளக்கார மிஷனரி அம்மா கிராமம் முன்னால் சுற்றுறாங்க, தடுப்பூசி போட்டாங்க, பிள்ளைகளுக்கு பல்வேறு நோய்கள் பற்றி விழிப்புணர்வு தெரியாத அந்த காலகட்டங்களில் அவர்கள் செய்த ஒரு மருத்துவ ஊழியம் இன்றைக்கு அதை சாட்டி எம்சிஎஸ் ஆனது. அன்னை தெரேசா எம்சிஎஸ் அன்னை தெரேசா என்கிற ஒரு பட்டத்தை கௌரவித்தது. ஆம்பூர் சபை சங்கம் ஆம்பூரில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அன்னை தெரேசா என்கின்ற ஒரு விருதை அவை மனநிலை கொடுக்கிறார்கள். அதற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இங்கே கொடுப்பது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த செப்டம்பர் 30 தன்னுடைய 86வது வயதில் அவர்கள் கத்தர் கொள்கைகளை அடைந்தார்கள். ஆம்பூரில் இருக்கிற மக்கள், கிராம மக்கள், ஏழை எளியவர்கள், தொழுநோய் குறித்தவர்கள், யாசகம் என்றவர்கள் எல்லோரும் கண்ணீர் மழக்க வந்து அவரை வழிநடத்தினார்கள். ஆகையால் அவர்களிடத்திலே நாங்கள் பார்த்தது மியூசிக் என்கிற ஒரு வார்த்தை கூட அவங்க சித்தா இருக்கிற காலங்களில் நாங்கள் அவங்களுக்கு கம்மியை கொடுத்து போவோம். அப்போ நாங்கள் தமிழ் பாட்டு தான் பாடுவோம். அப்போ சில காலங்களில் அவங்க கேட்பாங்க, கிறிஸ்துமஸ் காலங்களில் சைலண்ட் நைட் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டை நான் இந்த உதவி சபையிலிருந்து ஆம்பூரில் நிறைய பேர் பாடி நான் கேட்கல அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு சொன்னாங்க. நல்ல பாடல்கள் அவங்க மறந்துட்டாங்க. நாங்கள் தமிழ் பாடுவோம், நாங்கள் பாடும்போது அவங்க ஆங்கிலத்தில் பாடுவாங்க, தமிழில் சம்பளமாக பேசுவாங்க. இப்படி பல்வேறு உள்ளங்களை சொந்தமாக்கி கொண்டவர்கள் ஆலிஸ் ராயர். அதனால திருமணமே செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை அமெரிக்காவில் நாகர்கோவிலில் பிறந்து ஆம்பூரில் மறைந்து அவர் இங்கேயே நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் ஒரு லுத்தரன் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவர்கள். எப்பொழுதும் பெரியவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் அவரை பற்றி ஒரு சிறு பதிவை பண்ணிக் கொண்டிருக்காங்க. நன்றி.